மகிமைப்படுத்துவது. பூதர்கள் கூட தோற்றுவா மாட்டவரே. பூதர்கள் செய்கிற ஆராதனை அவர் பார்க்கல. மனுஷனாகிய நாம் செய்கிற ஆராதனை. இந்த பாவி சொல்லுது, கையோடு சொல்லுது, நான் பாவி. நான் செய்கிற ஆராதனைங்க அந்த உற்று நோக்குகிறார். மகளே உற்று நோக்குகிறார். 我是不完的。
பரிசுத்த ஆவியை பெற்று நீ எழுப்பி சேவை செய்வாய். பயப்பட மாட்டேன். பல மாநிலங்களா உன் கால் நுழைந்து ஓடும். இந்தியாவில் இருக்கிற ஒரு போதகர் ஐயா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ப்ளீஸ் கம் அகைன். Is it our church? But missionary calling me. ஐயா நுரையா வாங்கயா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வாங்கயா. என் கால் ஊது. ஆகையா அவர்கிட்ட போ சொல்றேன், போ. அந்த பையனை ஒரு வேலை அங்கே முடிஞ்சால முடியலாம். அல்லது கம்பகே do the ministry hero. யார் அறிவார்? தேவன் ஒருவரே அறிவார். எதற்கும் தயார். ஆவியானவரை பெற்ற நான் அவனுடைய ஊழியத்தை செய்ய ஏவப்படுகிறான். பாவியாக இருந்த என்னை கர்த்தர் ஏவினார். வா, யாரின் காரியமாய் போவார்? The Spirit of God is moved. Be இன்னைக்கு ஆவியானவர் பேசுறேன். Brother, sister, do you minister to God? ஆண்டவர் ஊழியம் செய்வீங்களா? நீங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு சண்டே கிளாஸ், ஒரு சிறு பிள்ளைக்கு சொந்த வீடு கொடுத்துருக்கிறார்ல, தெருவில் விளையாடுற பிள்ளைங்க 4 பேரை கூப்பிட்டு டீச்சரு ஒரு கதை பாட்டு உனக்கு சொல்ல தெரியாதா? எத்தனை சிறு பிள்ளைங்க ஊழியத்தில் இருந்தவங்க இன்னைக்கு பெரிய மினிஸ்டரா இருக்கிறாங்க, பலவீன ஊழியக்காரா இருக்கிறாங்க. ஆண்டவனே எனக்கு வீடு கொடுத்துருக்கிறீங்கப்பா, வாகனம் கொடுத்துருக்கிறீங்கப்பா, சொந்த பூமி கொடுத்துருக்கிறீங்க, காணியாட்சி கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஊர்ல அவருடைய ஊழியத்தை செய்யும். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க. God bless you. God bless you, sister. God bless you, brother. Brother, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரியா. உன் சந்ததி மேல ஆவியை ஊற்றுவார். உன் சந்தானத்து மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். ஆண்டவர் மேல, குடும்பத்தின் மேல பரம்பரையா நான் மழையை பொழிய பண்ணுவார். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். பரிசுத்தாவின் மேல வரட்டும். தலையில உங்க கை மேல, தலை மேல உங்க கையை வைங்க. ஆமா ஆமா, நான் ஞானஸ்தானம் ஜலத்துல தான் கொடுக்க முடியும். நான் ஜலத்துல தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். Because I am a human nature. But Spirit of God is there. Spirit of God is there. A good person. He is our God. Spirit of God is our God. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். என் தேவன் பரிசுத்த ஆவியானவர். என் தேவன் பரிசுத்த ஆவியானவர். அந்த தேவனை நீ பெற்று அனுபவிக்கிறேன். இப்போ இந்த 2 ஆராதனை நீ பெற்று அனுபவிக்கணும். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அனுபவி, அனுபவி, அனுபவி. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரபாலபா, 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 சத்துர மாதம் ராத்திர மாதம். போடா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அப்படிப்படங்கள் படி எபிரேயர் 2ஆம் அதிகாரம், the book of Hebrew chapter 2, 14 வார்த்தைகள் இருக்கு. 16 நினைக்கிறேன். சத்தமா பக்கத்தில் இருக்கிறவங்க மைக்கு வாங்கி வாசிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் வாசிக்க மற்றவர்கள் மாறி மாறி வாசிப்போம். ஆகையால்
மகளிர் தினம். கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. கைகளை தட்டி மகளிருக்காக, அவரவர் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மகளிருக்காக ஒரு வாழ்த்துதல் சொல்லி பாஸ்டரம்மா ஜெபம் பண்ணுவாங்க. உலகத்திலே அநேக சகோதரிகள் இருக்கிறாங்க, வேதாகமத்தில் அநேக சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்க. அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். மகளிர் தினத்துக்காக ஜெபம் பண்ணி காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். எஸ், நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் ஸ்ரீமார்களை கர்த்தர் உண்டு பண்ணி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கினார். அநேக நாட்களில் பார்க்கும்போது ஆண்டவருக்காக பெண்கள் அநேகர் எப்படி ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாங்க. எல்லா சூழ்நிலையிலும் பெண்கள் கூட இருந்தாங்க. உயிர்த்தெழுதலும் பெண்கள் முதன்மையாக இருந்தாங்க. ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துல நல்ல ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால இந்த நாட்களில் சபையை கட்டி எழுப்பும்படியாக, குடும்பங்களை கட்டி எழுப்பும்படியாக, நல்ல குணசாலியான ஸ்திரீகளை கட்ட கொடுக்கும்படியாக, ஞான இருதயமுள்ள ஸ்திரீகளை கட்ட நமக்கு கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் கட்ட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பெண்களுக்காக, எல்லா குடும்ப தலைவிகளுக்காக, ஆண்களாகி நாம், புருஷர்களாகி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற துணையை நீ கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களை போட்டு கட்டாமே இந்த சமுதாயத்துல, இந்த சங்கத்துல, இந்த திருச்சபையில எங்க குடும்பங்களை கொண்டு நீ என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறோம் அந்த காரியத்தை செய்ய ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க ஸ்ரீமார்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். நீ கொடுத்ததுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வருகிற வாரம் ஒரு ஸ்பெஷல் காணிக்க தயவுசெய்து கொண்டு வாங்க. ஒரு சபை கட்டுமான தேவைக்காக வாக்கு பண்ணியிருக்கிறோம். பெந்தவர்ச நாள், ஆவி ஊட்டப்பட்ட நாள், பெந்தவர்ச பண்டிகை நாம் 2 வாரமாக கொண்டாடுகிறோம். 3வது வாரம் வருகிற வாரம் அது முக்கியமான நாள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராங்க. அந்த நாளில் விசேஷத்தை கணக்கு எடுத்து நாம் ஒரு சபைக்காக நாம் கொடுக்க அதை முன் வருவோம். நன்றி. பாடலை பாடுவோம். தேவனே காணிகள் அவங்க கண்ணு பாடு. எஸ், தேவனே மக்கள் நன்றி ராஜா. அந்த 4ஆம் கட்ட தேர்தலுக்காக கையை உயர்த்தி பார்த்துட்டேன். ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க ஒரு வார்த்தை எல்லாரும். ஆண்டவரே 4ஆம் கட்ட எங்க இந்தியாவில் நடக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே 3 கட்ட தேர்தலை எப்படி நல்ல முறையில் உதவி செஞ்சீங்களோ, ஆவிய
God. They kneel before the idols and statues. They don't know. You are the God. Coming days, you are opening so many gates in India. No man, no kings. Close the door. You are the right God. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தெய்வமே அப்படிப்பட்ட மக்களை சொல்லுங்க, ரட்சிங்க, இந்த தேசத்துக்கு தாங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரணாதவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரணாதவரே. இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கடந்த நாட்களிலே ஒரு வார காலமாக நடந்தது என்ன என்பதை சபையிலே ஆண்டு அறிக்கையாக ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கிறோம். அதை அறிக்கையிடுங்க, வெளிப்படுத்துங்க. முன்னாடி இந்த பக்கம் 2024 BBS உடைய அறிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணின தேவன் இந்த 2024ஆம் ஆண்டு BBS அறிக்கையை உங்களிடம் சமர்ப்பிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருடம் IBCM BBS ட்ரைனிங் ஏப்ரல் 30ஆம் தேதி ஈரோடு பாரிஸ் ஹாலில் நடைபெற்றது. நம் 3 சபைகளில் இருந்து 18 பேர் கலந்து கொண்டோம். மே 6ஆம் தேதி திங்கள் முதல் 11ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெற்றது. வெற்றி என்ற தலைப்பில் 5 நாட்கள் பாடங்கள் நடத்தப்பட்டன. முதல் நாள் பாவத்தின் மேல் வெற்றி, 2ஆம் நாள் உலகத்தின் மேல் வெற்றி, 4ஆம் நாள் விசுவாசத்தினால் வெற்றி மற்றும் 5ஆம் நாள் மரணத்தின் மேல் வெற்றி ஆகிய 5 தலைப்புகளில் பல்வேறு கதைகள், வசனம், ஆக்ஷன் சாங், கேம்ஸ், மேஜிக் ஆக்டிவிட்டிஸ் என்று பிள்ளைகளை உற்சாகமூட்டும் வகையில் வகுப்புகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது. நிறைவு நாளான நேற்று BBSல் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த வருடம் 15 சென்டரில் BBS நடைபெற்றது. நசீனூர், வெள்ளக்கோயில், நடுப்பா
என்று ஏசாயா 55:11 சொல்லப்பட்டபடி நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த வருட VBSல் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றதற்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்து இரவு பகல் என்று பாராமல் ஓய்வின்றி உழைத்த உற்சாகப்படுத்திய நம்முடைய போதகர் மற்றும் போதகர் அம்மா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்காக ஜெபித்த தியாகமாய் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து அனைத்து ஆசிரியர்கள் வாலண்டியர்ஸுக்கு நன்றி. முக்கியமாக வந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய போதகர் 600 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று லக்கு வைத்திருந்தார். இன்னும் சில சென்டரில் நடந்திருந்தால் இந்த லக்கை எட்டி இருக்கலாம். வில்லியம் கேரி என்ற மிஷனரி சொன்னது போல கிறிஸ்துவிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார், கிறிஸ்துவுக்காக அரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்ற விசுவாசத்தோடு வரும் வருடங்களில் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய தேவன் உதவி செய்வாராக. ஆமென். நிகழ்ச்சி ஒரு துணுக்கு, ஒரே ஒரு துணுக்கு நேரத்தை காலத்துக்கிறது என்று பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு. அனைவரும் வந்திருந்தீங்க. இன்னைக்கு ஆனது ஆகினால ஒரு சில துணுக்குகள் மாத்திரம். ஓகே, பாவத்தின் மேல் வெற்றி. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தவன், பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3:9. நல்ல நேரம் முடியும். ஓகே, அந்த பக்கமா முன்னாடி வா. அடுத்தது அந்த இடம் கொடு. கேமரா நேரம். டே 2 உலகத்தின் மேல் வெற்றி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன் என்றார். யோவான் 14:33. அதை உயர்த்திக்காட்டு, அந்த திசையை உயர்த்திக்காட்டு, மேல உயர்த்து. டே 3 ஜபத்தினால் வெற்றி. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் கருத்திருங்கள். ரோமர் 12. டே 4 விசுவாசத்தினால் வெற்றி. தேவனால் பிறந்த எல்லாரும் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யோவான் 1:4. டே 5 மரணத்தின் மேல் வெற்றி. ஆனே உயிர்த்தெழுதலும் ஜீவனாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நற்கடல் இருப்பான். யோவான் 14:5. கைகளுக்கு தேவனை மகிமைப்படுத்துவோம். எஸ், வேற ஏதாவது நிகழ்ச்சி? ஒரே ஒரு டான்ஸ். வாங்க அந்த பக்கம் அப்படியே அப்படியே. எஸ், தங்கி இருந்ததுங்க. ஓகே, நம்ம முன்னாடி போவோம். ரைட், ஓகே, வெரி குட். அப்படியே ஆடுங்க. 1 2 3 4. குள்ள
பிரைஸ் விடுபட்டவங்க இப்போ வந்திருக்கிறவங்க அந்த இசைக்கு முன்னாடி வாங்க. முதல் ஆராதனையில் எல்லா டீச்சர்ஸும் கொடுத்தோம், வாலண்டியர்ஸ் கொடுத்தோம், உதவி செய்தவங்களுக்கு கொடுத்தோம், வீட்டை கொடுத்தவங்களுக்கு கொடுத்தோம். இந்த இடத்துல யார் வந்திருக்கீங்க? ஜெயம் முன்னாடி ஓடிவா, சீக்கிரம் ஓடிவா, சீக்கிரம் ஓடிவா. வேற யார் இருக்கீங்க? வீடு கொடுத்தவங்க, வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணவங்க. அந்த ஸ்தோத்திரம் 600 பேர் வைத்தோம், லக்கு வைத்தோம், 600 பிள்ளைகளுக்கு. ஆனால் தேவன் 450 பிள்ளைகளை சந்திக்க வைத்தார். ஸ்தோத்திரம். அவன் ரசீது யோவான் யோவான் வந்திருக்கிறா. ஜெயிலுக்கு ஒன்றுதானா ரெண்டா உங்களுக்கு? ஒன்றுதான். ஓகே, அப்படி தோற்றுறோம். ஆண்டவர் ஆசை. வீடு எங்க கொடுத்தாங்க? சரி, உங்க மனைவி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பார். சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இடத்துக்கு இந்த வீடு கொடுத்தார். வீடு கொடுத்தார். வீடு கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் ஊழியம் செய்ய வீட்டை கொடுக்கணும். தொடர்ந்து சண்டே கிளாஸ் நடக்கணும். இந்த கை சேர்ந்து முடி. ரைட், ஓகே. கையில் தட்டுங்க. ஸ்தோத்திரம். ரைட், ஓகே. வேற அடுத்தது 17 குழந்தைகள் கூட்டிட்டு வந்த ரச்சனாவுக்கு ஸ்பெஷல் இருக்குது. அந்த பிள்ளை சர்வீஸில் வர சொன்னாங்க. வா, ஓகேவா? அவங்க அம்மா இல்லை, அப்பா இல்லை, கோவிந்தன். அவங்க 2 பேரும் வாங்க. கோவிந்தன் வரலையா? வாங்க, முன்னாடி வாங்க. மனசுல 17 குழந்தைகளை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பக்கம் பாருங்க. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். வெரி குட். பிரைஸ் எடுத்து வாங்கலையா? வாங்கினா அவங்க தட்டி நிற்கிது. எதுக்கு? எத்தனை பிள்ளைகளை கூப்பிட்டு? 17 பிள்ளைகளை கூப்பிட்டு. இப்போ கை தட்டி ஒரு நிலையை சொல்லுங்க. கஷ்டம் ஆசீர்வதிப்பார். நன்றி. வாலண்டியர்ஸ் ஓட வீடு நகோமி சிஸ்டர். நகோமி வந்துருக்குதா? எந்த நகோமி? வாங்க, சீக்கிரம் வேங்க. குயிக். வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. என்ன ஊர்? எந்த ஏரியா? படுமேடு. போமா. அவன் கர்நாடக தட்டி தேர்வு மகிமைப்படுத்துங்க. அவன் வெரி குட். அடுத்தது வேற? தேங்க்யூ. ஓகே, அந்த சர்வீஸில் பார்த்துக்கிறேன். நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிகள் எஸ்ஐயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 44 verse 3. ஐசாயா தாகமுள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறு. எப்படி வறண்ட நிலத்துக்கு மழை அருமையான குளிர்ச்சியான இதமான சூழ்நிலையை உருவாக்குவோம், அதுபோல சந்ததி மேல என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் சொன்னார். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன். இந்த சகோதரர்லாம் கொஞ்சம் பண்ணலாம். அது பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் 10 பேர் முன்னாடி வாங்க. இங்கே வாங்க, தைசன் வாங்க, சகோதரி வாங்க, பின்னாடி வாங்க, இங்கே வாங்க. சீக்கிரம் வாங்க. 20 செகண்ட் வாங்க. சகோதரிகள் எழுதி வாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. வாமா, எழுச்சி வாமா. யார் பின்னாடி உட்காந்துக்கிறோம்? நீங்கள் 5 பேர் எழுச்சி வந்தால் தான் பிரச்சனை தான். சீக்கிரம் வாங்க. முன்னாடி வாங்க. முன்னாடி வா, சீக்கிரம் வருவோம். இங்க வாமா.
சபைக்கு வருகிற ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், ஐயா இதில் எது போய் எதிர்த்து போறீங்க, வாங்க இது ரொம்ப ஆழமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2 நாள் தான் வரலாறு காணாத மழையை துபாயில அரபு நாடுகளை கத்தர் ஊற்றினார். 70 ஆண்டுகளுக்கு பிறகு அவ்வளவு பெரிய மழை ஊற்றி இருக்கிறார். கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும். அது அழகான சீனரிஸ். அதுக்கு அடுத்தது நேற்று மதுரை மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழை. ஒரே நாளில் கனமழை. மகிழ்ச்சி, விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி. அவ்வளோ வெயில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திருமணம் நடைபெற்றது போன வாரம் வெள்ளிக்கிழமை. ஆலயத்தில் இந்து ஆராதனை நடத்துறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு நான் மண்டபத்தில் வரவேற்பு வெயில் பயங்கரமா இருக்கு. என்னுடைய தலையில இப்போதெல்லாம் கொஞ்சம் வெயில் பண்ண உடனே தலை போக ஆரம்பிக்கும். என்னுடைய ஸ்கின் அப்படி மாறிடுச்சு. கொத்திக்கா இருக்கும். கடமுடாத வேலை செஞ்சவன். அதிகமான முடி இருந்துச்சு. ஏதோ மிச்சமே குறைவு. ஆயிடுச்சு. தோல் ஸ்கின் எனக்கு அப்படியே அக்கினி இறங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த மண்டலத்தில் வந்த என் பின்னாடியே 2 விசுவாசி கணவன் மணி வந்துட்டாங்க. 5 மணி வரைக்கும் அவரோட பேசினேன். நான் போட்டு ஷர்ட் அந்த உள்ளாடை ஒட்டிக்கிச்சு, என் உடம்போட ஒட்டிக்கிச்சு. நான் அவங்ககிட்ட வா பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்க, இங்கே போயிடும் போது நான் கொஞ்சம் வெளியே போகணும், பிரைஸெல்லாம் பார்க்கணும், கடை மூடிடுவாங்கன்னு ஓடினேன். நான் ஓடி வந்து திரும்பவும் என்னுடைய ஓய்வு நேரம் கொஞ்சம் கூட இல்லை. அடுத்த துக்கம் வரல. ஆகிய நான் மறுபடியும் என்னை ஏற்பட்டேன். ஆண்டவர் ஊழியம் செய்து நிறைய நாள் நேற்று 145 பிள்ளைகளை சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக உழைத்தார். 20 டீச்சர்கள் உழைத்தார். 15 வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. கர்த்தர் சொன்னார், செய்தாங்க, கீழ்படித்தாங்க. அநேக வீடுகளை கொடுத்தாங்க. அநேக தங்களாதியான உதவிகளை செய்தாங்க. 60,000 ரூபாய் நான் கேட்காமலே வந்தது. நான் கேட்ட 2 பேர் வாழ்த்தாங்க. அது என் புள்ள. நான் உரிமையோட கேட்டேன். அதை நான் கேட்டதையும் கேட்காத இடத்தில் இருந்து கர்த்தர் உதவி செய்தார். ஏராளமான பரிசு வாங்க கர்த்தர் உதவி செய்தார். இப்படியாய் 7 செக்டர் புதுசு. இந்த வருஷத்துல 7 செக்டர் புதுசு. 7 இடங்களிலேயே கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்தார். எதிர்ப்புகள் இருந்தது. நம்ம எதிரி யார் நமக்கு தெரியும். சுவிசேஷத்துக்கு எதிரி அவன் வந்து மாஸ்டர் பேர் மாஸ்டர் மாத்திரம் அவனுக்கு எப்படி தெரியுது? ஒரு சர்ச்சு எங்க இருக்கு, சர்ச்சில் எப்படி சொல்ல தெரியுது? உங்களுக்கு யார் இதெல்லாம் கொடுத்தாங்க சொல்ல சொன்னாங்க. இந்த பிள்ளைகள் பயந்தாங்க. ஆயிரம் கத்திருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை கத்தரை எழுப்பினார். பெற்றோர்கள் வந்து சொன்னாங்க, யோ இந்த பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க வேற ஒன்றும் மதம் மாற்றல. எங்க பிள்ளைகளுக்கு வயசு இருக்குது. யாரை கும்பிட யாரை கும்பிடக்கூடாது பின்னாடி தெரியும். இப்போ அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
சிறு பிள்ளைகளை நாங்கள் எல்லாரும் வழி அனுப்பி பரிசை கொடுத்து அவளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வச்சோம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்படியான கத்த நம்முடைய ஆவியின் பலத்தினாலே என்னை நிரப்பினார். இந்த ஆவியின் பலத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் வழங்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, இயேசுவின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இயேசு விடுதலையாக்கின அந்த ஸ்திரியை பார்த்து இவளும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னார் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் சந்ததியாகிய நம்மே ஊட்டப்பட்டிருக்கிறார். நீங்கள் வைத்தியாமே சொல்லுங்க. பரிசுத்த ஆவி யாருக்கு? நான் போக நீங்க உலக வேலை செய்யணும். நான் வாழ்க்கை உன்னுடைய வல்லமையினால பக்தம் மாட்டாரியா வாய்ச்சா தோல் பெற குதிகால் பெற பிறந்திருக்கா. குதிகால் பெற எவ்வளவு நாளைக்கு நான் பார்க்கிறேன். யானைக்கு அடி சேர்க்கும், உனக்கு சேர்க்காதா? சுயநலம், ஆழ்வலம். எங்க அப்பா பெரிய ஆளு, எங்க அப்பா ரவுடி, எங்க அப்பா கலெக்டர் பார்த்துப்பாரு. நோ, கோயிலாக பெரிய படமான அவங்க அம்மாவும் கலெக்டர் முதல்வரே உனக்கு சொந்தக்காரன் இருக்கட்டும். எதை செய்ய முடியும்? பரிசுத்த ஆவி கிரியா மேல வந்தா ஸ்தோத்திரம். பெலிஸ்தர் கையிலிருந்து, அமலேக்கியர் கையிலிருந்து, அமலேக்கியர் கையிலிருந்து விடுதலை தந்தார். சிப்பியோன்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அப்படி ஆவியை ஊற்றினார். சிம்சோன்களை ஊற்றினார். எதிரிகளை வீழ்த்தினார். ஆளுநர் மேற்கிருந்த தாவீது மேல கர்த்தருடைய அபிஷேகம் வந்தது. ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டி கழிப்பது போல கழித்து போட்டான். ஐயா, இந்த கோரியாத கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் நம்ம மக்கள் பயப்படுறீங்க? அவன் அண்ணன் மேல சொன்னாங்க, துணிஞ்சு போய் பேசுற ராஜா கிட்ட போடா சின்ன பையன், எங்களால முடியாது உன்னால என்ன முடியும், போடா பையா, நாம பயப்படுறான். நோ, he said to them, there is a reason for me. There is a reason for me. I am coming in this place, in this day. ஒரு முகாந்திரம் இருக்கு. இந்த இடத்துக்கு வருவதற்கு, இந்த இடத்துக்கு தேவனை கொண்டு வந்ததற்கு ராஜா சொன்ன, நீ என்னப்பா சொன்ன வர சொல்லு. ராஜா, ஆடுகளை வைக்கிறவமா எங்க அண்ணமாரை போல உயர்த்தவன் இல்லை, கணித்தவன் அல்ல, வில்வீரன் இல்லை, குதிரை ஓட்டணும் இல்லை. ஆனால் ஒருவர சிங்கம் வந்தது, இன்னொருவரை கரடி வந்தது, துஷ்ட மிருகம் வந்தது. அவைகளை எப்படி நான் மேற்கொள்ள தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழிச்சு அது வாயிலிருந்து என்னுடைய ஆட்டுக்குட்டியை நான் வளர்க்கிறேன், பெட்டை ஆட்ட உயிரோட காப்பாற்றின ராஜா. சவுலுக்கு ஆச்சரியமா இருந்தது. இவனை யாரே விடுங்க, இந்த கோலியாத்தை நான் கர்த்தர் எனக்காக வைத்து கொள்ளுவார். இந்த இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க ஓய்ச்சி ஓ என் உடையெல்லாம் போட்டுவான். சவுலின் உடைகளை போட்டு பார்த்தார். பூட்ஸ், கேடை, பீச்சரிவா, ஹெல்மெட், நோ யூஸ் டு ஹிம். அவனுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை, நடக்க முடியல. அவன் எப்பயும் போல சாதாரண மனுஷனா காலில் மாடு ஆடு மேய்க்கிறவன் கட்டையில செருப்பு பாதி கோத்து கட்டிட்டு
பிள்ளைகள் இல்லை, 100-200 மாடுகள் வச்சிருந்தாங்க. மெய்ப்பார் அவர் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை கட்டினால அழகா வெட்டி செப்பல் மாதிரி வாரம் அதில் ஓட்டம் போட்டு அந்த மாரை முடிச்சு போட்டு செப்பல் முடிச்சு அந்த மாதம் தெரியாது. அதெல்லாம் அழகா நடப்பார். எந்த முன்னோக்கள் அவர் காலில் கொடுத்தது கிடையாது. கையில ஓலையை வச்சு பணம் ஓலை நல்லா வட்டிச்சு மணல் போல இருக்க அழகா அந்த ஓலை தான் அவருக்கு கொடை. அந்த கால்நடைக்குள்ள அவன் தான் நிற்பேன். அது போல இவன் குருவி அடிப்பதற்கு ஒரு உண்டி சொல்லி அடிப்பான். கவர்கிறது பேர் தஞ்சி கூடாத வச்சுக்கலாம். ஒரே ஒரு இதுதான் பயன்படுத்துச்சு. என்ன செய்தி செய்வான்? அவன் எல்லா இடத்தையும் மூடியிருந்தான். அவனுடைய உடை மாத்திரம் எட அது தங்கத்தினால அவனுடைய கிரீடம், ஒரு பொய்யம், ஒரு கான் ஷூ, ஹெல்மெட்டு, இந்த பார்ப்பதற்கும் கேப் போடாம அவனை மூடியிருக்கு. ஒரு தண்டாயுதம் ஒரு மனுஷன் தூக்க முடியாது. அவ்வளோ பெரிய வெயிட் கொண்ட மனுஷன் அவ்வளோ வெயிட்டான பொருட்களை கூடி மறைச்சிருக்கிறான். ஒரே ஒரு இடத்தை மறைக்காம போனா அதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய ஆவியை பெற்று ஆவினால் நிரப்பப்பட்ட எல்லாரும் தாவீது வருவான். உழாடலை வச்சு சுற்றி அடிப்பான். கரெக்டா அந்த விடும். அவன் இப்படி விட வேண்டியவன் இப்படி விடுவான்னு கர்த்தர் நியமித்து வச்சிருந்தார். அதே போல சுரத்தி அடிச்சான். யாரும் எதிர்பார்க்கல. நேரா போய் அவன் நெத்தியில் அடிச்சது. அவன் இப்படிதான் விடுவாங்க எப்பவுமே. இதான் போறேன். ஆனா ஆவியாளர் பாருங்க அவன் கூப்பிட விட வச்சார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இதுதான் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அந்த நாட்களில் எதிரிகளை அடித்தது சாதாரண மக்கள். இதுவரை யார் சாதாரண ஆள்? சிம்சோன் யார்? சாதாரண மனுஷன். பலமுறையில பெலிஸ்தரை அடிச்சாங்க. இன்னைக்கு பெலிஸ்தரை அடிப்பதற்கு பலஸ்தீனுக்கு விரோதமா இன்னைக்கு இஸ்ரேல் எழுப்புது. என்ன டேங்கர், என்ன விதமான பயங்கரமான ரோபோட், ஆளில்லாத விமானம் கொண்டு போறதுக்குன்னு இஸ்ரேல் நாட்டை அப்படியே ஹெல்மெட் மூடி இருக்கிற மாதிரி தலையை மூடி இருக்கிறது போல பெரிய அப்படியே ஒரு என்ன பேப்பர் போட்டு போடுறோம், கவர் பண்ணுறோம், நோட் புக்குங்களுக்கு பைண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி அவன் பைண்ட் பண்ணி வச்சுக்கிறான். பண்ண முடியாது. அது அப்படியே காயமா கூட்டு மழை கொஞ்சம் நவீன யுக்தி கருவிகள் அந்த நாட்கள் அது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் வருவார். எதிரி அப்படியே நொறுக்கி போடுவார். கைகளை தண்ணியில சொல்லுங்க. மோசஸ் சொன்னார், மோசஸ் உன் சந்ததி யார் தெரியுமா? உன் காலம் முடியுதுமா? உன் கையை கொண்டு போய் யோசுவா மேல வைங்க. அவன் கைகளை வைத்தான். கர்த்தர் யோசுவாவை நம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்பினார். ஏன்? அந்த ஜனங்களை மேற்கொள்வதற்கு, அந்த ஜனங்களை நடத்துவதற்கு, எதிரிகளை மேற்கொள்ளவும், லேண்டை ப்ரொசஸ் பண்ணவும், லேண்டை குடியேறவும், 7 அடக்க ஜாதிகளை வீழ்த்தவும், யுத்தம் பண்ணவும், யுக்திகளை வருவிக்கவும், படைகளை நடத்தவும் கர்த்தர் ஞானத்தினால் அறிவினால் நிரப்பினார். ஞானத்தினால் பரிசுத்த ஆவியானவருடைய மரங்கள், பரிசுத்த மரங்கள் ஞானத்தின் ஆவி. குடும்பத்தை கட்டுவதற்கு ஞானத்தின் ஆவி. கைவகை சகோதரி தாய்மார்களே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவார். பரிசுத்தாவி இருந்தாலும் புத்தியா குடும்பத்தை நடத்த முடியும். அபிகாயில போல புத்தி உள்ளவன், நாபால் போல முட்டாள்பால் ஆனது இருப்பாங்க. நீ புத்தி உள்ளவனாக தான் குடும்பத்தை நல்லா நடத்துவ, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து குடும்பத்து மேல குவிப்ப. ஜாதியாக கூடி சில இடத்துல கருத்து நல்லா தான் கொடுத்துருக்குற. ஐயோ இந்த சகோதரி குறிச்சுக்குமே நான் சில நேரங்களில் தப்பாக நினைப்பேன்.
சித்தி பார்த்தால் செய்யும். அது ஸ்தோத்திரம். குணத்தை வைப்பதற்கு, வீட்டை கட்டுவதற்கு, சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு ஞானம் கொடுத்தார், அறிவு கொடுத்தார். சபையோரே, பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தினாலும் அறிவினாலும் நம்மை ஊற்றப்படுகிறார், இடையே வருகிறார். ஏமா நீ அடுப்பின் அடியில கிடக்கிறப்போ அடுப்பை தவிர அந்த வெடை போட்ட பச்சி, இந்த தோசை, அந்த சட்னி, இதை செய்ய தெரிஞ்சவங்களுக்கு நேரம் கொண்டு போய் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உலகாலே இந்த வேதாந்த ஹீரோயின் பைபிள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள் யார்? மரியா, மகதலேனா மரியா. 7 பிசாசுகளை கர்த்தர் அவளுக்கு துரத்தினார். அந்த நன்றி உள்ளவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார். பாவியான ஸ்திரீ இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக முன்கூட்டியே தான் சேர்த்து வைத்த பானை, அழகான நல்ல ஒரு ஸ்மெல் வரக்கூடிய கலந்து வேண்டிய தைலம் உடைத்தான், ஊட்டி அபிஷேகம் பண்ணினார். தன் கூந்தலால் நல்ல நிரவி விட்டார். ஐயோ, இவ்வளோ பெரிய செட்டை ஊட்டி முடிச்சாங்க. இருந்தான் எவ்வளவு ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம்? ஆண்டவர் பார்த்தார். தரித்திரர்கள் பொழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. என்னுடைய மரணத்தை எல்லாம் பிரசங்கிக்கும் போது இவள் செய்ததை பிரசங்கித்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக என்னை அடக்கப்படுவதற்கு எத்தனமான செயலை செய்த இந்த ஸ்திரியை பிரசங்கம் பண்ணாம யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்திரீ எத்தனை ஊழியம் செய்த ஸ்திரீகள், யோவனா, சூசன்னா, யாரவர்கள் அன்னைக்கு எதை யாருக்கு மகிமையா ஜீவிக்கணும்? கர்த்தருக்கு மகிமையாக அந்த ஸ்திரீகள் செய்தது போல நீங்க எதை செஞ்சிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நீங்க என்ன செய்கிறீங்க? பரிசுத்த ஆவி ஏன் மேல் ஊற்றப்பட்டது? நான் பெலவசக்காரி, பெலவசக்காரன், இதை சொல்றதால என்ன லாபம் உனக்கு? ஸ்தோத்திரம். கிரியையினால் ஆவினால் உண்டாகிற மகிழ்ச்சி கிரியையினால் வெளிப்படும். நீ எழுத மட்டும் கிராமத்தான் இருக்கும், நகரமாக மாறாது. அநாகரிக மக்கள் அநாகரிகமாக தான் இருப்பாங்க, நாகரிகமான மக்களை மாற்ற முடியாது. உடம்பற்ற 65 பேர், 65 பிள்ளைகள், 65 பிள்ளைகள் கைகளை தட்டி தேவனை வழிபடுறது சாதாரண குடும்பம். அந்த இடத்துக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளைங்க ஆவி அப்படின்னு போகுது. ஒரே உள்ள அவ்வளோ பிள்ளைகளை அடைச்சி வச்சிருந்தாங்க. எப்பா கிளாஸ் என்ன நடத்துறீங்கன்னு கேட்டேன். நான் மறத்தலையே ஐயா, அந்த ரூம்ல இந்த ரூம்ல எங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருந்துச்சோ அத்தனை ரூம்ல நான் முடிச்சு பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். சாதாரண பிள்ளைகள் அந்த வழியா போய் கொண்டு இருந்து 4 பிள்ளைங்க விளையாட்டு நான் ஒத்துமொத்த அடிச்சுட்டு நான் வண்டி நிப்பாட்டேன். எங்க வாங்கினாங்க, என்னங்க 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 மாட்டு நான் கூட்டு பழத்தாங்க கூட்டு பழத்து என்னன்னு கேட்குறேன். ஆனால் அதுதான் நான் பார்த்தேன். கேரளத்துக்கு சட்டை போட்டு அந்த இடத்துல கிளாஸ் தெரியுமாட்டேன், தெரியாது. வாங்கல வந்தாங்க உட்காந்து அந்த 4 பிள்ளைங்க உட்காந்து கதை கேட்டாங்க. பிரைஸ் கொடுக்கும் போது எல்லாருக்கும் கொடுத்தேன். 5 நாள் வந்தவங்களுக்கு தான் பிரைஸ்.
அவனுக்கு பிடிச்சமான உலகம் தாங்க. கோல்டு ஒரு தலை தங்கமயமான கையை வைக்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம். தலை தங்கமய மாணவ தலை கொடி சுருள் சுருளனவ. ஆமென். தலை தங்கமயமான உன்னை அந்த கிரீடத்துக்கு ஒப்பாக மாற்றுகிறார், தனக்கு ஒப்பாக மாற்றுகிறார். நீங்க வாசித்தோமே, தனக்கு ஒப்பாக பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்ய படுகிறவர்களோ இருவரும் ஒருவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். கையை உயர்த்தி இந்த வசனத்தை நான் அடிக்கடி யோசிப்பேன். அப்படியானால் இயேசு யார்? என் சகோதரன். கையை உயர்த்தி அமைச்சு சொல்லுங்க. இயேசு யாருப்பா? உனக்கு யாரு பிரதர்? எனக்கு யாரு இயேசு? பிரதர், சகோதரன், சிநேகிதன். எல்லா காலத்தில் சிநேகிப்பான். லவர். அது பெண்ணா இருக்கலாம், ஆம்பளையா இருக்கலாம், எல்லா நாட்டிலும் சிநேகிப்பாங்க. திட்டம் வரும்போது உதவுவதற்கு யாரு? சிநேகிதர் இல்லை, சிநேகிதி இல்லை. யாரு? சகோதரன். கைகளை தட்டி நம்முடைய சகோதரனுக்காக நல்லா கைகளை நல்லா தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். அவர் என் சகோதரன். துரை is my brother என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. இதை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், நீ இயேசுவுக்கு சகோதரன், சகோதரியமா. என் சகோதரன் சொல்றதுக்கு அவருக்கு வெட்கப்படல. என் சகோதரன் சொல்றதுக்கு அவருக்கு வெட்கப்படல. ஏன்? பரிசுத்தம் செய்கிறவர், செய்யப்படுகிறவர், படுகிறவர்களாகிய நாம் பரிசுத்தம் செய்கிறவர்களாகிய இயேசு. இயேசுவின் ரத்தம் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்துது. அவர் நானும் ஒருவராலே, தேவனாலே, பிதாவினாலே உருவாக்கப்பட்டவர். மறந்துடுங்க. அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வைத்திருந்தார். 40 நாள் தன்னை சீசனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு நாள் எலியாவை கர்த்தர் சொல்றார், எழுந்திருப்பா, போ, நீ போய் 7 உழுது அவங்கிட்ட போய் உன்னை வெளிப்படுத்து, உன் மேல இருக்கிற ஆவியை வெளிப்படுத்து அப்படி சொன்னார். வெளிப்படுத்தினான். 12வது ஏர் ஊட்டி கொண்டு வந்தான். அவன் மேல இந்த ஆவியை ஊற்றினான். அவர் தன்னுடைய ஓரினை, ஒரு ஜோடி மாட்டை அடிச்சான். கலப்பைகளால பனிமுட்டுகளை உடைச்சு போட்டு பிரியாணி செஞ்சுட்டான். விருந்து வச்சுட்டு வந்துட்டான். எலியா பின்னாடி வந்துட்டான். எலிசா சந்ததி வந்துச்சு. அவன் மேல பரிசுத்த ஆவி 2 மடங்கா இறங்கினார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது 2 மடங்கா இறங்கினான். அந்த வல்லமையின் ஆவி அவன் மேல இருந்துச்சு. எவ்வளோ அற்புதம் செஞ்சான், அதிசயங்களை செஞ்சான். ஆனா சந்ததியை கண்டுபிடிச்சு எலியா இவனுக்கு கொடுத்தது போல வரங்களை அநேகர் பெற்றுக்கொள்ளும்படியா ஒருவனையும் அவனால எழுப்ப முடியல. ஒரு நாள் வந்தது, எலிசா மரித்தான், அடக்கம் செய்யப்பட்டான். வைக்க போச்சு அவன் சரீரம். அந்த ஊர்ல ஒரு மனுஷன் சாவறான். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கு குடி தோண்டுகிறார்கள். குடி தோண்டினவர்கள் சில எலும்புகளை பார்க்கிறார்கள். அது பழைய குடி. சரி, அதான் கிடக்குது. அந்த எலும்புகளை அதிலே போட்டு மேலே மண்ணை தூக்கிட்டான். ஃப்ரெஷ்ஷாக காட்டிட்டான். பாடி எடுத்து வரவனா புது குடி தான் சொல்லி உள்ள வச்சிட்டான். குடி தோண்டானே, எலும்பை கையில் தொட்டானே, அவனை ஒன்றுமே செய்யலை. நல்லா கவனிக்கணும். அவனை ஒண்ணுமே செய்யல. இந்த பாடி செத்தவன் அந்த குடியில இறக்குறாங்க.
இறங்கின உடனே அப்படியே எழுப்பி நிற்கிது அந்த பாடி. கரங்களை உயர்த்தி ஒரு அள்ளிலே சொல்லுங்க.